அஸ்ஸலாமு எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம சிக்கன் மோமோஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கான டோ செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 2 கப் மைதா, அப்புறம் சால்ட் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப ஒட்டாமலும் கல் மாதிரி இல்லாமல் சாஃப்டாக செஞ்சுக்கலாம். தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கையிலையும் ஒட்டக்கூடாது, பவுல்லையும் ஒட்டக்கூடாது. 10 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங்ஸ்க்கான பொருளை செய்ய ஆரம்பிப்போம். வாங்க. போன்லெஸ் சிக்கன் 1/4 கிலோ, பச்சை மிளகா 2, பூண்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி 1 ஸ்பூன் அளவுக்கு சாப் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சாப் பண்ணி எடுத்துக்கலாம். 4 ஆனியன்ஸ் சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கனை அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரைச்ச சிக்கனில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை மிளகு ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சர் ரெடி. இந்த மாதிரி சின்னதாக உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். அது கூட சேர்த்து பூண்டும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்சுக்கலாம். நம்ம ஸ்டஃபிங்ஸ் வச்சுக்கலாம். நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெஸ் பண்ணிட்டு இன்னொரு சைடு இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். மெத்தட் இருக்கு, வாங்க பண்ணுவோம். இதே மாதிரி எல்லா மாவையும் செஞ்சு இட்லி சட்டியில் வச்சு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்தீங்கன்னா மோமோஸ் ரெடி. இதாங்க அந்த மெத்தட். வெந்திருக்கணும். ஆறுனோடனே தோலை உரித்து எடுத்துக்கலாம். தக்காளிக்கு வச்சதை நம்ம பேனில் போட்டுட்டு சுகர் 1 ஸ்பூன், சால்ட் 1 ஸ்பூன், அப்புறம் 1 ஸ்பூன் கெச்சப் போட்டுட்டு சட்னி ரெடி. திக்காக இந்த சட்னியை வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப எம்மியாக இருக்கும். தேங்க்யூ.